வைனத்தேயா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 பிப்ரவரி 19 முதல் பிப்ரவரி 25 வரை இந்த வாரத்தின் கிரக சஞ்சாரம் மற்றும் ஆற்றல் மாற்றங்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கான வார பலன்களை இப்போது பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் முயற்சிகளில் வேகம் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை தொடங்க ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். அதிசய நிகழ்வு, எதிர்பாராத அழைப்பு ஒரு நல்ல வாய்ப்பை தரும். கவனமாக இருக்க வேண்டியது, அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுங்கள். அதிர்ஷ்ட எண் 31, நிறம் செம்பொன் ஆரஞ்சு. ரிஷபராசி அன்பர்களே, சேமிப்பு மற்றும் குடும்ப அமைதி அதிகரிக்கும். வேலைப்பளு சமநிலையில் இருக்கும். அதிசய நிகழ்வு, பழைய நண்பர் தொடர்பு புதுப்பிக்கப்படும். கவனமாக இருக்க வேண்டியது, பிடிவாதத்தை குறைக்கவும். வெள்ளிக்கிழமை பால் அபிஷேகம் செய்து அம்மன் வழிபாடு செய்யவும். அதிர்ஷ்ட எண் 5, நிறம் மெல்லிய ரோஸ். மிதுனராசி அன்பர்களே, பேச்சுத்திறன் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கற்றல் மற்றும் தகவல் பரிமாற்றம் சாதகமாகும். அதிசய நிகழ்வு, ஒரு சிறிய செய்தி மகிழ்ச்சி தரும். கவனமாக இருக்க வேண்டியது, அதிக யோசனை செய்து குழப்பம் கொள்ள வேண்டாம். பரிகாரம்: புதன்கிழமை விநாயகருக்கு துளசி இலை சமர்ப்பிக்கவும். அதிர்ஷ்ட எண் 12, நிறம் லைட் டீல். கடகராசி அன்பர்களே, வேலை தொடர்பான முயற்சிகள் முன்னேறும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு அதிகரிக்கும். அதிசய நிகழ்வு, ஒரு சந்திப்பு புதிய பலனை தரும். கவனமாக இருக்க வேண்டியது, உடல் நலத்தை புறக்கணிக்க வேண்டாம். பரிகாரம்: திங்கட்கிழமை சந்திரனை நோக்கி நீர் அர்ப்பணிக்கவும். அதிர்ஷ்ட எண் 27, நிறம் பனி நீலம். சிம்மராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிசய நிகழ்வு, நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும். கவனமாக இருக்க வேண்டியது, அதிக கட்டுப்பாடு செலுத்த முயற்சிக்க வேண்டாம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 8, நிறம் தங்க மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, திட்டமிடல் மற்றும் ஒழுங்கு வெற்றியை தரும். கல்வி தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கும். அதிசய நிகழ்வு, எதிர்பாராத பாராட்டு கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது, சிறிய விஷயங்களில் கவலைப்பட வேண்டாம். பரிகாரம்: புதன்கிழமை பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 14, நிறம் ஆலிவ் பச்சை. துலாம் ராசி அன்பர்களே, உறவுகள் மற்றும் ஒப்பந்தங்களில் நல்ல முன்னேற்றம் அமையும். அமைதியான அணுகுமுறை வெற்றியை தரும். அதிசய நிகழ்வு, ஒரு நல்ல செய்தி மன நிறைவு தரும். கவனமாக இருக்க வேண்டியது, தாமதத்தை குறைக்கவும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை லட்சுமி நாமம் ஜெபிக்கவும். அதிர்ஷ்ட எண் 24, நிறம் வைன் ரெட். விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். வேலை சிக்கல்கள் சரியாகும். அதிசய நிகழ்வு, ஒரு முக்கிய தகவல் உதவும். கவனமாக இருக்க வேண்டியது, கோபத்தை கட்டுப்படுத்தவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை சிவப்பு குங்குமம் அர்ச்சனை செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 6, நிறம் மெரூன். தனுசு ராசி அன்பர்களே, புதிய இலக்குகள் தெளிவாகும். பயணம் மற்றும் கற்றல் வாய்ப்புகள் கிடைக்கும். அதிசய நிகழ்வு, ஒரு அழைப்பு மாற்றத்தை தரும். கவனமாக இருக்க வேண்டியது, தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். பரிகாரம்: வியாழக்கிழமை மஞ்சள் மலரால் அர்ச்சனை செய்யவும். அதிர்ஷ்ட எண் 17, நிறம் லெமன் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் அனுபவம் பாராட்டை பெறும். அதிசய நிகழ்வு, புதிய ஒப்பந்த வாய்ப்பு உருவாகும். கவனமாக இருக்க வேண்டியது, ஓய்வையும் கவனிக்கவும். பரிகாரம்: சனிக்கிழமை கருப்பு உளுந்து தானம் செய்யவும். அதிர்ஷ்ட எண் 10, நிறம் ஸ்டீல் கிரே. கும்பராசி அன்பர்களே, புதிய யோசனைகள் வளர்ச்சி பெறும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். அதிசய நிகழ்வு, பழைய கனவு மீண்டும் உயிர் பெறும். கவனமாக இருக்க வேண்டியது, வேலை அதிகமாக ஏற்க வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை நீர் தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 29, நிறம் அக்வா நீலம். மீனராசி அன்பர்களே, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வேலை தொடர்பான குழப்பங்கள் தெளிவாகும். அதிசய நிகழ்வு, நல்ல அறிகுறி ஒன்று மன நிறைவு தரும். கவனமாக இருக்க வேண்டியது, உடல் ஓய்வு அவசியம். பரிகாரம்: வியாழக்கிழமை விஷ்ணு நாமம் ஜெபிக்கவும். அதிர்ஷ்ட எண் 3,
நிறம் சந்தன மஞ்சள். அனைத்து ராசியினருக்கும் இந்த வாரம் மனதில் அமைதி, வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக ஒளி நிரம்ப வாழ்த்துக்கள். வைனத்தேயாவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.